சௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமக. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதா. யோக பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜ மகல்மஷம். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்கா ஷமா சிவாதாத்ரி சுவாகாசோதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான துர்முகி வருடம் ஐப்பசி மாதம் 8ஆம் தேதி 24/10/2016 திங்கட்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். இப்போ விவாக விஷயத்தில் பார்த்தீங்கன்னா 10 பொருத்தம்ன்ற பிரச்சனையை தாண்டி அடுத்து செவ்வாய் தோஷம்னு வரும். இந்த செவ்வாய் தோஷ பிரச்சனையும் தீர்ந்துடுத்து அப்படின்னா இப்போ புதுசாக இன்னொரு பிரச்சனை முளைச்சிருக்கு. அதாவது என்னென்னா ஆணுக்கோ பெண்ணுக்கோ இப்போ ராகு எடுத்துக்கிறோம். இந்த ராகுவோ கேதுவோ 7-8 இருந்தால் தோஷம்னு சொல்கிறா. இன்றைக்கி ராகுவை பற்றி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் கல்யாண பொருத்தம் பார்க்குறீங்க, 10 பொருத்தத்தில் 6 பொருத்தம் 8 பொருத்தம் ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டான். அடுத்து இந்த செவ்வாய் தோஷமும் தீர்ந்து போச்சு. அந்த 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் அதுவும் தீர்ந்துடுது. இப்போ இதை தாண்டி 3ஆவதாக ஒரு தோஷத்தை சொல்கிறான். நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், சுபகிரகங்கள் பார்த்தா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நாங்கள் சொல்லுவோம். அடிக்கடி நாங்கள் சொல்கிறது 7ஆம் இடத்தையோ 8ஆம் இடத்தையோ அல்லது 7ஆம் பாவாதிபதியோ உங்களுக்கு கட்டாயம் சுபகிரகம் பார்த்தால் தோஷம் இல்லைன்னு சொல்லுவோம். சரி, அதையே மீறி பயம் இருக்குன்னா என்ன பரிகாரம் பண்ணலாம்? இப்போ பெண் ஜாதகத்தில் 7லேயோ 8லேயோ 7ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ ராகு இருக்குது. பையனுக்கு 7, 8 சுத்தமாக இருக்குது. இப்போ இந்த 2 ஜாதகத்தை சேர்க்கணுன்னா என்ன பரிகாரம் பண்ணுறது? சரி, அப்படி இல்லை, பெண்ணுக்கு 7ஆம் இடமும் 8ஆம் இடமும் சுத்தமாக இருக்குது, பையனுக்கு 7லேயோ 8லேயோ ராகு இருக்குது. இப்போ இந்த மாதிரியான ஒரு ஜாதகத்தை எப்படி சேர்க்கறது? நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம், 7, 8ல் ஒருத்தருக்கு ராகு இருந்து இன்னொருத்தருக்கு ராகு இல்லைனாலும் சேர்க்கலாம், பயப்பட வேண்டாம்னு சொல்கிறோம். ஆனால் அப்படி பயம் இருக்குது, பரிகாரம் பண்ணணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப எளிய பரிகாரம். சனிக்கிழமை அன்னைக்கு கோயில் குளத்துக்கரையிலையோ அல்லது கோயில் நந்தவனத்திலையோ கோயில் உள்ளேயோ இல்லை கோயில் வாசல்லையோ அதுக்கு இடம் இருக்கணும். அரச மரம் நட்டு அந்த அரச மரம் கொஞ்சம் வளர்ந்த பிறகு மேடை கட்டலாம். இல்லைன்னா அதுக்கு முன்னாலேயே உங்களுக்கு அந்த அரச மரத்தை நட்டு சின்ன மேடை மாதிரி கட்டி பாம்பு அங்கே பிரதிஷ்டை பண்ணலாம். நாகம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நாகத்தை பிரதிஷ்டை பண்ணலாம். இது 7ஆம் இடத்துல உங்களுக்கு ராகு இருந்தால் 7 அரச மரம் நடணும். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு, அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான்? செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா
என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.